காலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதிலும் அதிக சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இந்த மாதத்திலே நாம் வாக்குத்தத்தமாக எடுத்ததான வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 19 verse 26. கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே, படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனால எல்லாம் கூடும்னுறது. வெரி சிம்பிள் வேர்ட் அண்ட் வெரி ஃபெமிலியர் வேர்ட். ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுசும் இந்த வார்த்தையிலேருந்து தான் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, ஏன் ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், எங்கே பயன்படுத்துகிறார் என்கிற எல்லா விஷயத்தையும் நாம் கவனிக்க ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான காரியம். யார்கிட்ட இந்த வசனத்தை கொடுத்தாலும் அவங்க பிரசங்கம் பண்ண முடியும். இதெல்லாம் மனுஷனால் முடியாததோ அதெல்லாம் தேவனால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடலை ரெண்டாக பிரிக்க மனிதனால் முடியாது, அது தேவனால் முடிந்தது. யோர்தானை பிரிக்க மனிதனால் முடியாது, அது தேவனால் முடியும். மன்னாவை கொடுக்க மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். மாறாவின் கசப்பை மாற்ற மனுஷனால் முடியும். இப்படி வேதத்தில் ஆதி ஆமத்துலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் என்ன பண்ணலாம், பேசிகிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். யார் வேணாலும் இந்த வசனத்துலேருந்து பேசலாம். ஆனால் நம்ம தியானிக்க போகிறது அது அல்ல. ஏன்னா வாசிக்கும் போது நமக்கு அது தெரியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று நம்ம படித்த உடனே அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கிடும். ஓகே, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும், அவ்வளோதானே அப்படி. ஆனால் அது அல்ல. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, நான் என்னுடைய லைஃப்பில் அல்லது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த வார்த்தையை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் தான் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொன்றையும் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா தான் அதிலிருந்து புறப்படுகிறதான பிளஸ்ஸிங்கை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். இல்லைன்னு சொன்னால் அதனுடைய உண்மையான லாபம் நமக்கு என்ன பண்ணாது, உண்டாகாது. ஸ்தோத்திரம், ஆமென். அதனால் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எந்த கான்செப்டில் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. எங்கே பேசுகிறார், யாருக்கு பேசுகிறார், எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் என்பது முக்கியம். அப்போ அதை தெரியணும்னு சொன்னால் நம்ம 16ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போமானா 16லேருந்து 26 வரைக்கும் ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. அது என்ன சம்பவம்னு சொன்னால், அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவன் வருகிறான், அவன் வாலிபன் என்று சொல்லப்படுகிறது, அல்லது அவன் வந்து ஒரு ஜெபாலய தலைவன் என்று சொல்லப்படுகிறது. வேறு சில காஸ்பலில் அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் பல சுவிசேஷத்தில் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்ததான இந்த இதில் ஒருவன் வந்து அவருடைய பாதத்தில் என்ன பண்ணுறானா, 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் அந்த வாலிபன் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒரு வாலிபன், ஒரு யங் மேன் இயேசுனிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதற்கு பின்பதாக இயேசு அவனை பார்த்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். படிங்க சிஸ்டர். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். போதும், சோத்திரம். அப்போது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் என்பது தான். ஒருவன் வந்து ஆண்டவரோடு கூட ஒரு நேருக்கு நேர் ஒரு உரையாடலை வைக்கிறான்.
நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி அதிகமாக அந்த வாலிபனை குறித்து பேச போகிறேன். கடைசியாக கொஞ்சம் விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அதோடு தேர்ட் சண்டே தொடர்ந்து இந்த காரியங்களை உங்களோடு கூட பேசுவேன். அப்போ இங்கே இந்த வாலிபனை குறித்து முதல்ல நம்ம படிக்கணும். இவன் வாலிபன். ரெண்டாவது பாருங்கள், மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை நம்புகிறதான ஒரு மனுஷன். எனவே தான் அவர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறான். அப்படி சொன்னால் இவன் ஒரு பரிசேயனாக இருந்திருக்கணும். ஏன்னா சதுசேயர்கள் மரணத்துக்கு பின் இருக்கிற வாழ்க்கையை நம்புகிறவர்கள் அல்ல, சோதரம். ஆனால் பரிசேயர்களுக்கு தான் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பினவன் பரிசேயன், உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பினவன் சதுசேயர்கள். அப்போ இவன் ஒரு பாரசி, இவன் ஒரு பரிசேயன். காரணம், மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்கிற அந்த அறிவு இந்த வாலிபனுக்குள்ளே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவன் இயேசு சொல்கிறார், இந்த காரியங்களெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னால் அவன் சொல்கிறான், யூதருடைய முறைமையின்படி சிறு வயது முதற்கொண்டு நான் இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து கொண்டு வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஃப்ரம் இஸ் சைல்ட்ஹுட் அவன் மோசேனுடைய பிரமாணத்தின்படி, மோசேனுடைய சட்டத்தின்படி வாழுகிறதான ஒரு நேர்த்தியான ஒரு வாலிபனாக அவன் இருக்கிறான். ஆமென், சோத்திரம். அடுத்தது அவன் சொல்கிறான், இன்னும் என்கிட்ட இன்னும் லேக் இருக்குது, என்கிட்ட இருக்கிற குறை என்ன, நான் நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் சின்னதுலேருந்து நான் செஞ்சிட்டேன், இன்னும் என்னிடத்தில் இருக்கிற குறை என்ன. அப்போ அந்த வேக்கம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த வெற்றிடத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். நான் எல்லாம் தான் சின்ன வயசுலேருந்து செய்து கொண்டு வருகிறேன், ஆனாலும் எனக்கு இருதயத்தில் ஒரு பூரணம் இல்லை. நான் இன்னும் ஒரு குறையை நான் என்ன பண்ணுறேன், உணர்கிறேன். நான் இன்னும் செய்யணும், எனக்கு ஒரு குறையை நான் உணர்கிறேன். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. அந்த வெற்றிடத்தை அடைப்பதற்கு நான் இன்னும் செய்யணும். சோதரி, இதெல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரியதான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கிற நம்ம எல்லாரும் இதை ஆழமாக யோசிக்கணும். சோத்திரம், ஆமென். உனக்கு மரணத்தை குறித்து அல்லது நித்திய ஜீவனை குறித்ததான அறிவு இருக்கா, அது யோசிக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதான உனக்கு ஆஃப்டர் டெத் என்ன லைஃப் அப்படின்றது வேதம் என்ன சொல்லுது என்பதை படித்து அதில் உங்களுக்கு விசுவாசம் உண்டா, அதில் உனக்கு நம்பிக்கை உண்டா என்கிறதான கேள்விக்குள்ளே வரணும். ரெண்டாவது பாருங்க, சிறு வயது முதற்கொண்டு அவன் பிரமாணத்தின்படி நடத்தப்பட்டவன், பிரமாணத்தின்படி வாழ்ந்து வந்ததான ஒரு வாலிபன். ஆமென், சோத்திரம். அவன் சொல்கிறான், நீ சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே நான் சின்னதுலேருந்து செஞ்சிட்டேன், இன்னும் என்ன இருக்குது அப்படி சொன்னினா அதையும் நான் கடைப்பிடிப்பேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன இருக்குது. சோதரம், அப்போ சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளே அல்லது பிரமாணத்திற்குள்ளே மோசேயினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளே வளர்க்கப்பட்ட நடத்தப்பட்டதான ஒருவன். ஆமென், சோதரம். இன்றைக்கி சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள், நான் சொல்ல உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே அல்லது கிறிஸ்துவின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே அல்லது கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறதான அந்த முறைமையின்படி நாம் வாழ்ந்து கொண்டு போகிறோமா என்பதையும் கேள்வி கேட்கணும். நான் சிறு வயதிலிருந்து இவைகளெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இதெல்லாம் நான் கடைபிடித்திருக்கிறேன். அப்போ நம்ம என்ன கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் என்னான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் யுவர் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ்? எத்தனை பேர் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய கிறிஸ்தவ பயிற்சி என்ன அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு எதனா கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் இருக்குதா இல்லையா? அப்போ ப்ராக்டிஸ் இருக்கிறவன் சொல்லுவான், எஸ், எவ்ரிடே மார்னிங் ஐ வில் கெட் அப் திஸ் டைம் அண்ட் ஐ வில் ப்ரே, தட் இஸ் மை ப்ராக்டிஸ், மை கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ். எவ்ரிடே ஐ வில் ரீட் மை பைபிள், எவ்ரிடே நான் இத்தனை சாப்டர் நான் முடிப்பேன், தட் இஸ் மை ப்ராக்டிஸ். ஆமென், சோதரம். வீக்லி ஒன்ஸ் ஐ வில் டேக் ஃபாஸ்டிங் அண்ட் ஐ வில் ப்ரே ஃபார் த நேஷன், தட் இஸ் மை கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ். நான் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் எடுப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன், அழிந்து போகிற ஆத்மாக்காக ஜெபிப்பேன், இது என்னுடைய கிறிஸ்தவ பயிற்சி. நான் இத்தனை வருஷமாக இந்த பயிற்சியில் நான் இருக்கிறேன். ஆமென். இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நான் உபவாசம் எடுப்பேன், நான் ரட்சிக்கப்படாதவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நான் தவறாமல் ஆலயத்துக்கு நான் போவேன். சோத்திரம்.
என்னுடைய வருமானத்தில் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன் இல்லையா? சோதரம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்தவ பயிற்சி. ஆண்டவர் எதுவும் கட்டளை கொடுத்துடல, நீ இதெல்லாம் செய், இல்லைன்னா உன்னை நரகத்துக்கு தள்ளிடுவேன்னு சொல்லி நியூ டெஸ்டமெண்ட் பேசலை. நியூ டெஸ்டமெண்ட் வந்து கிரேஸில் நின்றுட்டு இருக்கிறோம், கிருபையில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கிருபையில் நின்று கொண்டு இருந்தாலும் நமக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் சில ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அப்போ அந்த கிறிஸ்டியன் ப்ராக்டிஸை தான் அவன் பேசுகிறான். ஐ எம் ஏ ஜூயிஷ் மேன், நான் சிறு வயதிலிருந்து யூத முறைமையின்படி நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஸோ அப்போ இன்றைக்கி கேள்வி என்னென்னா, உங்களுடைய முறைமை என்ன? நீங்கள் எந்த முறைமையின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அவ கிறிஸ்தவத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் எதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நான் ஜஸ்ட் சண்டே மார்னிங் மாத்திரம்தான் நான் சர்வீஸுக்கு வந்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான் என்னுடைய கிறிஸ்டியானிட்டி. என் கிறிஸ்தவம் வந்து ஞாயிறு காலை ஆராதனை அட்டன் பண்ணுறதோடு என் கிறிஸ்தவம் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேட், அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அப்போ எவ்ரிடே லைஃப்பில் உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குது? உன் கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட்? அதுதானே கிறிஸ்தவம். அப்போ இந்த பையன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்ததான ஆசையை பாருங்க. அதாவது ரபிமார்களிடத்தில் எல்லாருமே கேட்கிறதான கேள்விகள் இந்த மாதிரி. ரபிகள் வந்தால் யூதர்கள் மக்கள் போய் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன், இன்னும் எதனா நான் பண்ணணுமா, இன்னும் நான் தர்மம் பண்ணணுமா, என்ன செய்யணும் அந்த இட்டர்னிட்டிக்குள்ளே நான் போகிறதுக்குன்னு சொல்லி கேட்குற ஒரு கேள்வி. எனவே தான் இயேசுவை அவன் ஒரு நல்ல ரபியாக பார்க்குறான், ஒரு நல்ல போதகராக பார்க்குறான், ஒரு டீச்சராக பார்க்குறான். எனவே போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆமென். அப்போ இன்றைக்கி வந்து அவனுக்குள்ளே இருந்த ஆசையை பாருங்கள். நான் என்ன செய்யணும்? பவுலையும் சீலாவையும் பார்த்து சிறைச்சாலை அதிகாரி இதே கேள்வியை தான் கேட்டான். ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த ஆசை, அந்த வாஞ்சை இருந்தது பாரு. நான் என்ன பண்ணணும்? அப்போ இவ்வளோ காரியம் நான் பண்ணிட்டேன்றதான பெருமையோ மேன்மையோ அந்த திமிரெல்லாம் அவனுக்கு இல்லை. இன்னும் நான் என்ன பண்ணணும் சொல்லு? அதுதான் அவனுக்குள்ளே இருந்ததான ஆசை, வாஞ்சை. அப்போ இன்றைக்கி காலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதில் ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்குள்ளே. அப்போ என்னுடைய ஆசை எதுவாக இருக்குது, என்னுடைய விருப்பம் எதுவாக இருக்குது, என்னுடைய வாஞ்சை எதுவாக இருக்குது? இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனா? இன்னும் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறேனா? இன்னும் நான் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்? இவை எல்லாம் இந்த காலையில் நமக்கு முன்னாடி இருக்கிறதான கொஸ்டின் மார்க். அப்போ பதில் என்னிடத்தில் இல்லை, பதில் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் கேள்வியை வைக்கிறேன். ஆமென், சோதரம். அப்போ இந்த வாலிபனை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காரியம் அவனுக்குள்ளே அடங்கி இருக்குது. சில கட்டளைகளை நான் கடைப்பிடிக்கிற கட்டளைகள் வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கல. அவன் இன்னும் நான் என்ன செய்யணும் என்பதை அவன் நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, என்ன பண்ணணும்? நீ படிங்க அதை. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ பூரண சர்க்குணராய் நீ இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆயிடணும் நீ நினச்சினா, போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த பூமியில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிற செல்வந்தனாகிய வாலிபனை பார்த்து பேசுகிறாரு. உனக்கு இந்த பூமியில் செல்வத்தை சேர்க்க உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? பரலோகத்தில் கூட செல்வத்தை சேர்க்கலாம். ஆமென். அதான் அவனுக்கு சொல்கிறார். அவனுக்கே ஷாக்காக இருந்திருக்கும். எனக்கு பூமியில் பிஸ்னஸ் பண்ணி பூமியில் இன்கம்மை உண்டாக்கி பூமிக்குள்ளே நான் ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழதானே இது வரைக்கும் நான் கற்று வைத்திருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஐஸ்வர்யவானாக வாழ்கிறேன். அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென், சோத்திரம். அப்போ அவனுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் என்ன பண்ணலாம்? உன் பொக்கிஷத்தை நீ சேர்த்து வைக்கலாம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வந்து திருட மாட்டான், பூச்சி அரிக்காது, இல்லை? அந்த வசனம்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ நீ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே
எங்கே பொக்கிஷத்தை வைக்கலாம்? ஸ்தோத்திரம், ஆமென். உன்னுடைய கிரியையின் அடிப்படையில் நீ பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை உண்டாக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை பொக்கிஷத்தை எல்லாம் என்ன பண்ணிவிடு? தரித்திரருக்கு கொடுத்து விடு. அப்போ கிறிஸ்தவம் என்றால் என்ன? எப்படி நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்கிற கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால், நீ இழப்பாயானால், நீ சில விஷயத்தை இழப்பாயானால் நீ என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது சும்மா உனக்கு லட்டு சாப்பிட கொடுக்குற மாதிரி கொடுக்கறது இல்லை. இஃப் யூ லூஸ் சம்திங் then you will receive the eternal life. நீ சில விஷயத்தை நீ விட்டு கொடுப்பாயானால் அல்லது இழந்து போவாயானால், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தானே வெறுத்து, அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றணுனாலே என்ன இருக்குது? வெறுக்கணும். ஸ்தோத்திரம். எதை வெறுக்கணும்னா, தன்னைத்தானே வெறுக்கிறதுனா உன்னையே வெறுத்துறது இல்லை. தன்னைத்தானே வெறுப்பதுன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மை என்று நாம் கருதி வைத்திருக்கிறோமோ அவைகளிலெல்லாம் உண்டாகக்கூடியதான வெறுப்பு. இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதற்காக ஐ எம் ரெடி டு லூஸ் திஸ். அவ்வளோதான். அதை தான் பவுல் சொல்லுகிறார் மிக தெளிவாக. லாபமான அனைத்தையும், இந்த உலகத்தில் எதெல்லாம் மனிதனுக்கு லாபம் என்று தோன்றுதோ, ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக சம்டைம் பீப்புள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எஜுகேஷனை நஷ்டம்னு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நேற்று போன இடத்துல அந்த தம்பிக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவங்க அம்மா சாட்சி சொல்லும் போது, அவங்க அம்மா ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இவன் +2 படிச்சுன்னு இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நீ ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னேன். +2 அப்படியே விட்டுட்டு அவன் பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டான். சிலர் வாழ்க்கையில் நடக்கிறதான காரியம் நமக்கு ஏன் +2 படிச்சுட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே. நான் நல்லா இருந்திருக்கும். டிகிரி முடிச்சுட்டு கூட வேலைக்கு போகலாம், டாக்டரேட் முடிச்சுட்டு கூட பைபிள் ஸ்கூலுக்கு போகலாம், எது வேணாலும் போகலாம். பட் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வேறு வேறு ரீதியில் செயல்படுகிறார். ஆமென். சிலர் தங்களுடைய உயர்வான சம்பாத்தியத்தை, வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கே வராங்க? இந்த நித்திய ஜீவனுக்கு வந்துடுறாங்க. அப்போ அது மனுஷனுக்கு மிக பெருசு. ஆனால் இந்த மனுஷனுக்கு அது அற்பமாக இருக்குது. எதோடு ஒப்பிடும் பொழுதுனா, தேவனுடைய ராஜ்யத்தோடு ஒப்பிடும் பொழுது. ஆமென். நான் அங்கே சேர்த்து வச்சுக்கிறேன் என் பொக்கிஷத்தை, இங்கே நான் விடுறேன். கர்த்தர் என்னை விட சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அந்த வெறுப்பு, தன்னைத்தானே வெறுத்தல்னா இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே வெறுப்பு. ஸ்தோத்திரம். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நான் நித்திய ஜீவனை ஒப்பிடும் பொழுது, நித்திய ஜீவனை அடைவதற்காய் நான் இதை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உன் சிலுவையை நீ எடுத்துக்கோ. ஆமென். என்னை பின்பற்றி வா. அப்போ ஆண்டவர் சொன்னார், லூக் காஸ்பல் சாப்டர் 9 verse 23 and 24. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு நாளைக்கு சிலுவை எடுத்துன்னு ஒரு பின்னாடி போகிறது இல்லை, எவ்ரிடே அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். லூக்கா 9:25 படிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் கூட நீ ஜெயிச்சிடலாம், லாபமாக்கிடலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய ஜீவனை நீ இழந்து போயிட்டீன்னா உனக்கு லாபம் என்ன? ஸோ அப்போ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துதல், அதை நல்லா கூர்ந்து மனசில் யோசிக்கணும். வசனங்களை வாசித்துட்டு காதில் கேட்டுட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிடக்கூடாது. அந்த வசனம் என்னான்னு கேட்கணும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஒருத்தனால் உலகம் முழுவதையும் வாங்கிட முடியுமா? அப்படியே ஒருத்தன் உலகம் முழுசையும்
வாங்கிட்டான்னா அது எவ்வளோ பெரிய செல்வம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த செல்வத்தையும் நித்திய ஜீவனையும் ஒப்பிட்டோம்னா நித்திய ஜீவன் தான் உயர்வாக இருக்குது. அதான் சொல்ல, நீ உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? ஆமென், சோதரம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ மிகப்பெரியதான செல்வந்தனா நீ இருக்கிற, நீ இன்னமும் எதான செய்யணும்னு நீ நினச்சினா, நீ பூரண சர்க்குணனா மாறணும்னு நினச்சினா நீ என்ன பண்ணிடு, இது மேலே இருக்கிற இந்த ஆசையே நீ வெறுத்துரு பார்த்துருவோம், இதை நீ கொடுத்துட்டு வந்துடு. பரலோகத்தில் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், பொக்கிஷத்தை நீ சேர்த்து வைப்ப. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை வெறுக்க அவனுக்கு முடியாமல் போனது. நிறைய நற்குணங்கள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. சோத்திரம். ஆமென். இன்றைக்கி காலையில் அந்த வாலிபனை கூர்ந்து பாருங்கள். அந்த வாலிபனோடு கூட உங்களை ஒப்பிடும் பொழுது, என்னை ஒப்பிடும் போது நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஆமென், சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் சால்வேஷன் என்பது இலவசம்தான். சோத்திரம். ஆமென். ஆனால் அந்த சால்வேஷனில் தொடர்ந்து நீ பயணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதற்கு பிரயாசம் செலுத்தி தான் ஆகணும். ஆமென், சோதரம். இந்த கான்வர்சேஷனில் இயேசுவும் அந்த வாலிபனும். ஆனால் இயேசுவை பாருங்க, மிகப்பெரியதான செல்வந்தன். அவன் வந்து நல்ல போதகரேன்னு சொல்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்றான். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்றைக்கி நம்ம சபைக்கு ஒருத்தர் வராரு, பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தன். அவர் உள்ளே நுழைஞ்சாலே நமக்கெல்லாம் தெரியுது, ஓப்பா இவர் பெரிய ஆளாச்சப்பா, பயங்கர பணக்கார் அப்படின்றார். அவர் வந்துட்டு கேட்குறார், பாஸ்டர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்டர் என்ன பண்ணுவார்? பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷமாயிடும் முதல்ல. ஏன்னா பெரிய பணக்காரர் என்ன பண்ணிக்கிறாரு, உள்ளே வந்துக்கிறாரு. சோத்திரம். வெள்ளிக்கிழமை ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கேட்டு இருக்கிறாரு. சோத்திரம். பெரிய மீனை உள்ள தூக்கின்னு வந்து போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஆமென். உங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாயிடும். பெரிய பணக்காரனை பண்ணிக்கிறார், உள்ளே வந்திருக்கிறார். சோத்திரம். இவர் மட்டும் இப்போ நம்ம கையில் மாட்டினார்னா என்ன பண்ணிடலாம், சர்ச்சு கட்டிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஜபத்துக்கு போயிடுவீங்க. ஆண்டவரே சோத்திரம், இவர் இருதயத்தில் பேசுங்கப்பா அப்படி. பாஸ்ட்டுக்கு பயங்கர சந்தோஷமாகிடும். பாஸ்ட் என்ன சொல்லுவார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா வாரம் தவறாமல் என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க பிரதர். ஆமென், சோத்திரம். ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுங்க, வந்துடுங்க. சோத்திரம். ஆமாம், வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நித்திய ஜீவனை தெரிஞ்சுப்பீங்க. ஞானஸ்தானம் எடுங்க, சபையில் இருங்க, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு அவருக்கு எப்படியெல்லாம் சோப் போடணுமோ சோப் போட்டு, எப்படியெல்லாம் தடவி கொடுக்கணுமோ தடவி கொடுத்து, அவருக்கு எங்கே நாற்காலி கொடுக்கணுமோ அங்கே நாற்காலி கொடுத்து, அவருக்கு எப்பெல்லாம் மைக் கொடுக்கணுமோ அப்போல்லாம் மைக் கொடுத்து, அவர் அப்படியே கவர் பண்ணி நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்போம். ஆமென். எப்பெல்லாம் நமக்கு தேவை ஏற்படுதோ அப்போல்லாம், ஒரு பெரிய தேவை இருக்குது, கர்த்தர் தான் சந்திக்கணும். சோத்திரம். அப்படின்ட்டு அந்த பிரதர்கிட்டையும் போய் பார்த்து சொன்னோம்னா அவர் என்ன பண்ணிடுவார், செஞ்சிருவார். இதுதான் மனுஷ புத்தி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் பெரிய ஆள் இருக்கிறான், வசதியாக இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா உடனே அவனை இவன் பின்பற்ற ஆரம்பிச்சிருவான். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கி கொள்ளணும். இயேசு சொன்னார், உன் மொத்த செல்வத்தையும் என்ன பண்ணிவிடு, வித்துட்டு தென் என் சர்ச்சுக்கு வா. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? சோத்திரம். ஆமென். அடுத்த வாரம் சண்டே சர்வீஸுக்கு வா, நித்திய ஜீவனை பெறுறது எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வருத்தம்னா என்ன பண்ணிவிடு, மொத்த சொத்து என்ன பண்ணிவிடு, ஏழை எளியவர்களுக்கு எழுதி வச்சுட்டு ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி என்ன பண்ண உள்ள வா. இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் பாருங்கள், அவனை எவ்வளோ ஆச்சரியத்துக்குள்ளே உள்ளாக்கியிருக்கும். இவ்வளோ பெரிய விஷயத்தையும் நான் தரித்திரனுக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் அந்த நித்திய ஜீவனை பெற முடியுமா அப்படின்னா, அவன் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து துக்கத்தோடு துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்குள்ளே நான் வரேன். இந்த சூழ்நிலை நடந்த பொழுது இயேசுவும் சீஷர்களும், இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் சீஷர்களும் கேட்டுக்கொண்டே தான் இருந்தாங்க. இப்போ அவன் துக்கத்தோடு கூட போயிட்டான்.
இப்போ இயேசுவும் சீஷர்களும் இருக்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் சீஷர்களை பார்த்து இயேசப்பா. எது எப்படி இருக்குமா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசியினுடைய காதுக்குள்ளே நுழைவது எளிதாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தை கூட ஊசி காதுக்குள்ளே போட்டுடலாம்டா. ஆனால் ஐஸ்வர்யவான் எங்கே போக மாட்டான்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவது அவ்வளோ கடினம் என்று சொல்லுகிறார். இதை சீஷர்கிட்ட சொன்ன உடனே சீஷர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்க அடுத்தது இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி, மிக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும் என்றார்கள். அவங்க இப்போ அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு கேள்வி வச்சான், இல்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? அதுக்கு பேசி அவர் முடித்து அமிச்ச உடனே கூட இருக்கிறவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான், அப்படின்னா யார் ரட்சிக்கக்கூடும்? ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் அவ்வளோ பேர் இருந்த ஒரு காலம். ஆமென், சோத்திரம். தேவ ஆலயத்தில் இருக்கிறதான கவுன்சிலில் இருக்கிறவங்க எல்லாம் பெருந்தலைகள், பெரிய ஐஸ்வர்யவான்கள். அவங்க தான் கவுன்சிலில் இருக்கிறாங்க, அவங்க தான் தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யவான்கள் சீஷர்களுக்கெல்லாம் இந்த ஐஸ்வர்யவான்களை எல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருது. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யார் போவா என்கிற கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி வந்தபோது தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். சோதரம். இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் என்ன, இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்பதை விளங்கி கொள்ளணும். ஆமென். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:14. அப்போ கர்த்தர் யாருன்னு சொன்னால் அவர் வல்லமையுள்ளதான தேவன், ஓம்னிபோட்டன்ட் காட், சர்வ வல்லவர். சோதரம். அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் இறையாண்மை அவர் கையில் இருக்குது. யோபு சொல்லும்போது சொல்கிறான், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:2. ஆதியாகமம் 18:14 எழுதுறவங்க எழுதிக்கோங்க. யோபு 12:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சோத்திரம். அப்போ நமக்கு ஒரு காரியம் புரியுது, என்னன்னா தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளதான கர்த்தர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, வேதத்தின் பக்தர் சொல்லிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை காட்டுது. மனுஷனால கூடாதது ஆனால் தேவனால கூடும்னா தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஒரு ஐஸ்வர்யவான் போக முடியாது, ஊசியினுடைய காதில் கூட ஒட்டகம் போயிடும், ஆனால் ஐஸ்வர்யன் போக முடியாது. இது மனுஷனால கூடாதது ஆனால் தேவனால கூடும். அப்படின்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பவர், தேவனுடைய ஆளுமை, தேவனுடைய அத்தாரிட்டி எப்படி, அவருடைய ஓம்னிபோட்டன்ட், அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர், அதனுடைய பவர் என்ன என்பதை தான் அந்த வார்த்தை உனக்கு எனக்கும் காட்டுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீயும் நானும் ஆராதிக்கிறதான கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ளதான கர்த்தர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இதை முதலாவது இருதயம் நம்பணும், இருதயம் விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யார் ஒருவன் இதை முதல்ல விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் அது ஆகும். தேவனுடைய வல்லமையே ஒருத்தன் குறையா நினைப்பான் அப்படின்னா அவனுக்கு அது ஆகாது. சந்தேகம் உள்ளவனுக்கு எதுவும் நடக்காது, விசுவாசம் உள்ளவனுக்கு தான் எல்லாம் ஆகும். நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவனை நான் ஆராதிக்கிறேன். எஸ், அவரால் எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதனுடைய மீனிங் என்ன? சோத்திரம். ஆமென். இது என்ன ஒரு ஸ்லோகனா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இது ஒரு ஸ்லோகனா மாறிச்சா? என் தேவனால எல்லாம் கூடும், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் ஆகும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜே ஜே ஸ்லோகம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்லோகன் சொல்கிற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த வார்த்தை என்ன ஆயிடுது? மாறி போச்சு. நான் சொல்லுது பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு அன்றாட வாழ்க்கையில்
நம்மளே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகன், ஒரு வார்த்தை. பயப்படாது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இப்படி நம்ம ஏதோ நம்மளை உற்சாகப்படுத்திக்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தையை போல அல்ல என்பதை தான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரணும்னு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த பார்ட்டை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன, இது எதை குறிக்கவில்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். காட் இஸ் காட், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேவனால எல்லாம் ஆகும், தேவனால எல்லாம் கூடும். ஆமென். அப்படின்னா அவர் என் கூட இருக்கிறார், தேவனால எல்லாம் ஆகும். அப்படின்னா என் தேவனால நான் எது வேணாலும் செய்து கொள்ளலாம், எது வேணாலும் ஆகும். நான் கொஞ்ச நேரம் பேசுகிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும், இதை புரிய வைக்கணும்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். கவனிக்கணும் எல்லாரும். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னால், இந்த வார்த்தை உன்னுடைய விருப்பத்துக்கும் அல்லது உன் சித்தத்துக்கும் நீ நினைக்கிறதையும் செய்வதற்காய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரால் எல்லாம் ஆகும், அவரால் நான் எல்லாம் செஞ்சுவேன், அவரால் நான் எல்லாம் செஞ்சிருவேன், அவரால் எல்லாம் ஆகும்னா அவரை வைத்துக்கொண்டு நம்முடைய விருப்பத்துக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை அது அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? தேவனால எல்லாம் கூடும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன்னா நீ நினைக்கிற கண்டதையும் செய்வதற்கு அது வார்த்தை அல்ல. இருக்கீங்களா? ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாட் இஸ் த மீனிங்? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யனா என்ன எல்லாம் செஞ்சிருவியா? அதுக்கா கிறிஸ்துவனுடைய வல்லமை இருக்கு. அப்போ அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செஞ்சு விடுவேன் அப்படின்னா, நீ நினைக்கிற எல்லாத்தையும், ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத நீ நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிட தேவன் வல்லமை உள்ளவரா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு எது வேணாலும் பண்ணிட முடியுமானா முடியாது. அதற்கு அந்த வார்த்தை அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையினுடைய உள் ஆழம் என்ன? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா உன் மனது விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் உனக்கு பலன் கொடுக்கல, அது அல்ல அதனுடைய அர்த்தம். கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவரை வைத்து கொண்டு நீ எது வேணாலும் பண்ணலான்னு இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம். அது வேற காரியத்தை அர்த்தம் படுத்துது. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்வேன். போய் சிங்க கேபிக்குள்ள தொப்பு நீயே ஊந்துடக்கூடாது. அப்புறமா சிங்கம் வந்து பீரும், சிங்கம் கடிக்கும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறமா ஏன் என்னை கர்த்தர் கைவிட்டார்னா, அடப்படா முட்டாளே அப்படின்னு ஒரு ஆண்டவர், மூளை கட்டவனை. ஆமென். வசனத்தில் அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியலையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பீச்சுக்குள்ளே கடலுக்குள்ளே இறங்கி நீ பாட்டுன்னு சொல்லிக்கினே போயினே இருக்கக்கூடாது. அப்படியே போயிடுவேன். அருமா எங்கன்னா கரை ஒதுங்குவே, உன்னை தேடி பிடிக்கணும். ஐயோயோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு தானே நான் உள்ளே போனேன். ஐயோ ஏன் தான் இப்படி ஆயிட்டானோ தெரியலையே, இப்படி தானே சொல்லின்னு போனான், நல்லது தானே சொல்லினே போனான். சோதரம். ஆண்டவர் நாமத்தானே சொல்லினே போனான். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும்னு சொல்லினே போனானே, அப்படியே போயிட்டானே. அப்போ தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை புரியணும். பவுல் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னா அது என்ன பலன்,
எதை செய்வதற்கு வேண்டிய பலன், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், அவர் அவர்களுக்கு பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் பலன் தருகிறார்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், வல்லமைங்க, உன்னை எதிர்நோக்கிறதான சத்துனுடைய கிரியைக, இவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான பலனை உனக்கு தருகிறார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனால கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. மனிதனால இது முடியாது, மனிதனால இது கூடாது. ஆனால் என் தேவனால கூடும். என் தேவன் தான் உன்னை கூடும்படி வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஒரு மனுஷனால உன்னை போல வாழ முடியாது. ஒரு மனுஷனால சத்ருவை நேசிக்க முடியாது. ஒரு மனுஷனால சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் போட முடியாது. ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பதினாலே அவரால் எல்லாம் கூடும். அவர் உன்னை பலப்படுத்துகிறதுனால நீ மன்னிக்கிற, நீ மறக்கிற, அவனுக்கும் சோறு போடுற. அதை செய்வது தான் கர்த்தருடைய பலன். அதை செய்ய உனக்கு கர்த்தர் பலனை தருகிறார். ஒரு ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பிரச்சனை, கிறிஸ்துவின் நிமித்தம் வர பிரச்சனைகள் எல்லாம் சகிக்கக்கூடியதான பலனை கர்த்தர் பவுலுக்கு தந்தார். பவுல் எழுதின நிருபங்களில் பெரும்பாலான நிருபங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் எழுதுறாருன்னா, சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து எழுதுறாரு. சிறை நிருபங்கள். ஆக சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வேன்னா, எல்லாவற்றையும் இல்லை, இந்த சிறைக்குள்ள இருந்து கொண்டு சபை குறித்ததான பாரம் என்னை ஏகுவது, இங்கே உட்கார்ந்து கொண்டு நான் கடிதங்களை எழுதக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருகிறாரு. எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, மனிதனால கூடாதது என் தேவனால கூடும். இந்த சிறைக்குள்ள இருந்து இதை எழுத என் தேவனால மாத்திரம்தான் கூடும், அவருடைய பலத்தினால மட்டும்தான் கூடும். அதுதான் அந்த வசனத்துடைய ஆழம். நம்ம ஸ்லோகன் மாதிரி சொல்லின்னு சுத்தின்னு வர்றதுக்கு இல்லை, இதை என்னமோ ஸ்லோகன் மாதிரி கத்தின்னு போகிறதுக்கு இல்லை, கொடி பூச்சின்னு ஸ்லோகன் மாதிரி சொல்லின்னு போகிறதுக்கு இல்லை. இது சாதிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற வார்த்தை. சில காரியங்களை நீ செய்து முடிப்பதற்கு தேவன் தருகிற பலன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாதாரண மனுஷனால கூடாதது தேவனால கூடும். தேவனால மட்டும்தான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். அதை தான் அவர் சொல்றாரு. ஐஸ்வர்யவான் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறான். ஐஸ்வர்யவான் ஏழை எளிய ஜனங்களை அவன் ரொம்ப ரொம்ப ஒடுக்கி கொண்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. ஆனால் தேவன் நினைச்சா நடக்கும். தேவன் அவனை மாற்றினா நடக்கும். அப்போ ரட்சிப்பு எதினாலனா, சிறு வயதிலிருந்து நீ பின்பற்றி வந்ததான மோசேயுடைய பிரமாணங்களினாலே நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனால மட்டும் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சிட்டேன், இன்னும் என்ன இருக்குது சொல்லு ஏசப்பா லிஸ்ட்டில். ஆண்டவர் லிஸ்ட் எடுத்து படிச்சுட்டு 1 2 3 4 15 செஞ்சுட்டு முடிச்சுக்கிற. 16 17 18 19 20 இன்னும் 4 தாண்டா இருக்குது. இந்த 4 மட்டும் செஞ்சிரு, நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலாம். ஆண்டவர் லிஸ்ட்டு படித்து சொல்லுவார்னு பார்த்தான். இன்னும் என்ன பண்ணணும்? நீ எது பண்ணாலும் நடக்காது வேலை. கர்த்தர் நினைச்சா தான் நித்திய ஜீவன் உனக்கும் எனக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யவான் ஒவ்வொருத்தனையும் பார்த்தா சத்தியமாக இவன் தேவ ராஜ்யத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அப்படி அவன் நடந்துக்கிறான், அவன் கொடுமைப்படுத்துகிறான். சிறியவர்களை அவன் மதிக்கிறது இல்லை, சிறியவர்களுக்கு அவன் ஒழுங்காக கூலி கொடுக்கறது இல்லை, நேரத்துக்கு அவங்களுக்கு கூலி கொடுக்கறது இல்லை. இப்படி பலவிதமான அநியாயம் நடக்குது. யாராலனா? ஐஸ்வர்யவான்களினால. அதனால் ஐஸ்வர்யவான் போக மாட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அவன் என்னிடத்தில் திரும்புவானானால், அவன் என்னிடத்தில் வருவானானால் நான் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அது தேவனால் மட்டும்தான் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார்னு சொன்னால், நீ நினைக்கிற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு வேண்டிய பலன் அது அல்ல. தேவ சித்தத்தின்படி காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய பலன் உன்னோடு கூட இருக்குது. போடுவர் அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். யார் சொல்றா? இயேசு சொல்றார், எல்லாம் உம்மால் கூடும். ஆமென்.
அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னால் எல்லாம் கூடும். வருகிறவனை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். வருகிறவனுடைய கண்ணுக்கு மறைவாய் விலகி போக எனக்கு தெரியும். எல்லாம் கூடும். ஆனால் இப்போ என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தம். பிதாவுக்கு சகல வல்லமையும் இருக்குது, கிறிஸ்துவுக்கும் சகல வல்லமையும் இருக்குது. ஆனால் அந்த வல்லமையை அவர் தவறாக பயன்படுத்தலை. எல்லாம் உமக்கு ஆகும், எல்லாம் உம்மால் கூடும். சோதரம். நான் எஸ்கேப் ஆக முடியும். ஆமென். சிலுவைக்கு போகாமலே நான் பரமேறவும் முடியும். ஆனால் அது என்னுடைய சித்தமாக மாறிடும். ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கிறிஸ்துவை பலப்படுத்தினார் அந்த ட்ரையலுக்குள்ளே போவதற்கு. அந்த பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலனை, அதை தாங்கக்கூடிய கிருபைகளை பலனை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடினது. ஆமென். இந்த மனு குலத்துக்காய் ஒரு தேவன் இந்த பூமியில் கடந்து வந்து மனிதனாய் வாழ்ந்து பாவமில்லாதவராய் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் தன்னை தானே ஒப்பு கொடுத்து பலியாய் மாறி அவர் உயிர்த்தெழுந்தாருன்னா இது மனிதனாலே ஆகிற காரியம் அல்ல. அப்போது வார்த்தையினுடைய உள் அழுத்தம் என்ன என்பதை கவனித்து கொள்ளணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனால் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். அப்போ இந்த காலையில் உன்னோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தேவனால் எல்லாம் ஆகும். சோத்திரம். எதெல்லாம் ஆகும் அப்படின்னா, எதெல்லாம் தேவனுடைய சித்தமோ அது எல்லாம் தேவனாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் முடிஞ்சிச்சு, நான் நிறுத்துகிறேன். இனி வருகிற வாரங்களில் நான் தொடர்ந்து பேசுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இந்த வசனங்களை தியானிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா, அந்த பலன் பிரியாணி செய்கிற பலன் இல்லை. புரியுதா நான் பேசுறது? அந்த பலன் ஏதோ உலகத்தின் காரியங்களை செய்கிற பலன் அல்ல. சோதரும். கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிச்சிருவேன்னா, ஜெபம் பண்ணி ஓடுற எத்தனை பேர் தோத்தும் போகிறான். அதனால் அதுக்கு வேண்டியதான பலன் அல்ல அது. அந்த பலன் எதுனா, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஓடுவதற்கு தேவன் தருகிறதான பலன், சத்ருவை ஜெயிக்கிறதான பலன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இனி அந்த வார்த்தை வசனங்களை நீங்கள் சொல்லும்பொழுது இந்த அர்த்தத்தோடு கூட பேசுங்க, இந்த அர்த்தத்தோடு கூட சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.